ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே வெள்ளை துணியை எப்படி பளிச்சுன்னு ஆக்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய பொருள்களை போட்டு கையில் தான் துவைக்கணும்னு இல்லை, வாஷிங் மிஷினில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி துவைச்சிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துணியை துவைக்கக்கூடிய பக்கெட்டில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக லிக்விடு ஊற்றிக்கிறேன். நீங்கள் சோப்பு தூள், லிக்விடு எது போடுவீங்களோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை பாதி அளவு பிடிச்சிட்டு நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய துணியை எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour கண்டிப்பாக நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் நல்லா துவைச்சிட்டு 3 தடவை அலசி எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அழுக்கெல்லாம் போய் பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டு, டவலு, பெட்ஷீட்டு, இந்த மாதிரி தலைக்காணி உரெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும். மேட்டெல்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு துவைச்சிங்கன்னா நல்லா அழுக்கு விட்டுரும். கையில் துவைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஊற வச்சு துவைக்கணும்னு இல்லை. நீங்கள் வாஷிங் மிஷினில் துவைக்கிறதா இருந்தாலும் இந்த சமையல் சோடாவை போட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லிக்விடு ஊற்றுற இடத்துலையே நீங்கள் இதையும் ஊற்றி துவைச்சிக்கலாம். இப்போ நான் எல்லா துணியும் நல்லா ஊற வச்சுட்டேன். 1/2 hour நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நான் துவைக்க போகிறேன். அடுத்தது வெள்ளை பனியனு, ஷர்ட்டு, யூனிஃபார்மு இதெல்லாம் எப்படி பளிச்சுன்னு ஆக்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அடுத்தது நான் வெள்ளை துணி ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் ஷாம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் ஷாம்பு அப்படி இல்லைன்னா லிக்விடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டு தாங்க. இதை கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஒரு பொருள் போதும் வெள்ளை துணி பளிச்சுன்னு ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை வச்சு. இந்த பேஸ்ட்டு துணி துவைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, ஷிங்க்கு நம்ம சாமான்லாம் துலக்குவோம்ல, அந்த ஷிங்கை நீங்கள் இந்த பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கழுவி பாருங்கள். அப்படி ஒரு சுத்தமாக பளிச்சுன்னு ஆகிடும். வெள்ளி கொலுசுலாம் கூட நீங்கள் கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணாமல் இந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி நல்லா கழுவுங்க. பாலிஷ் போட்ட மாதிரி வெள்ளி கொலுசு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு அந்த சுடு தண்ணியும் நான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெள்ளை துணியெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுட்டு சூடாக இருக்கிறதுனால கை வச்சு நனைக்க முடியல. அதனால் ஒரு கொம்பு வச்சு நான் நல்லா நனைச்சி விட்டுக்கிறேன் அந்த சுடு தண்ணியில். 1/2 hour கண்டிப்பாக துணி ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 1/2 hour கழித்து ஊற வச்ச தண்ணியை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த துணியில் இருக்கிற அழுக்கு மொத்தம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். 1/2 hour ஊறுறதுக்குள்ளே நான் டிஃபன் வேலையை முடிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் காலை டிஃபன் இட்லி, எறா குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பேக்கிங் சோடாவை சமையலுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, இந்த மாதிரி துணி க்ளீனிங்க்கு, வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாத்திரம் தேய்க்கும்போது விம் லிக்விடில் கொஞ்சமாக இந்த பேக்கிங் சோடாவை போட்டுட்டு நீங்கள் பாத்திரம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கப்புலெல்லாம் டீ கரை இருக்கும், அது போகவே போகாது, அது போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சில்வர் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா சில்வர் கடாயில் நீங்கள் பூரியோ வடையோ சுட்டிங்கன்னா அந்த சைட்லலாம் அப்படியே கரையாயிடும். அதெல்லாம் கூட போயிடும் ஈஸியாகவே. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெளியில் ஃபுட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் டப்பா தருவாங்க பார்த்தீங்களா, குட்டி குட்டி டப்பா. அந்த டப்பாவில் நீங்கள் பேக்கிங் சோடாவை போட்டுட்டு அந்த மூடியில் ஃபுல்லுமே நீங்கள் ஹோல்ஸ் போட்டுட்டு மூடி போட்டு நீங்கள் அப்படியே அந்த டப்பாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் அந்த பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் டப்பாவில் பேக்கிங் சோடாவை போட்டு ஹோல்ஸ் போட்டு மூடி போட்டு
ஹாலில் வீட்டில் ரூம்லலாம் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த மழை டைமில் வந்து வீடு வந்து ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஒரு ஈர ஸ்மெல் வரும். அது கூட வராமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.